சமூகங்கள் மறக்கும்னு நினைக்கிற சம்பவங்களை ஆன்மாவிலேருந்து இப்போ மீட்டெடுத்து பேசுகிறது இப்படி பேச போகிறோன்னு தெரில. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் அப்போ வந்து சென்னையிலே இல்லை, நான் இப்போ தருமபுரியில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை கேள்விப்பட்டு நண்பர்களோடு திரட்டிட்டு நான் இங்கே வரோம். போனது நார்த் மெட்ராஸ் பகுதி, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் உள்ளது. அங்கே இடுப்பளவுக்கு மழை தண்ணி ஓடிட்டுருக்கு. நாங்கள் போனோடனே அங்கேருந்து இளைஞர்கள் திரண்டு வந்து அவங்களுக்கு தான் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்ச பொருளை இல்லைனா வேறு பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பண்பு நாம் அவங்களை எப்படி பார்க்குறோங்கிறது இருக்குல்ல, நார்த் மெட்ராஸ் நம்ம ஒரு பார்வை இருக்குல்ல, வேறு நம்ம இங்கே சொல்லுவோமா, நம்மகிட்ட இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது சொல்லுவோமா, எனக்கு போதும் மிச்சத்தை அங்கே போய் கொடுங்கன்னு. அதுவும் ஒரு கிரைசிஸ் டயத்தில் நாளைக்கு அவர்களுக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்க இந்த டயத்தில் அவர்கள் தனக்கு தேவையான பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்ச பொருளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம அண்ணன் நெல்சியன் சேவியர் சொன்ன மாதிரி இது நம்ம பண்ணது வந்து உண்மையிலேயே நம்ம வேணால் பதற்றிக்கலாம் ஒரு உன்னதமான நடவடிக்கைன்னு. நம்ம பண்ணது பச்சையான என்ஜிஓ நடவடிக்கை. நாம் அரசை வந்து காப்பாற்றியிருக்கோம். உண்மையில் நம்ம ஐயோ அது பண்ணிட்டோம் நம்ம சுரிஞ்சிக்கிறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. நியாயமாக மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டும் அந்த டயத்தில். ஏண்டா ஏன் என்னடி பண்ண 3 நாளும் அரசு முடங்கி போய் 4வது நாள் எந்திரிச்சு வருது, ஒன்றுமே பண்ணாத டயத்தில் அரசை காப்பாற்றிருக்கோம். இது உண்மையிலே நம்ம இன்னும் பெருமைப்பட்டுக்கிறதுலாம் இல்லை. உண்மையிலே நம்ம இப்போ பெருமைப்படுறோன்னா அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ பேசணும் இங்கேருந்து கூடி கலைஞ்சோன்னு இல்லாமல் மக்களை திரட்டி இப்போயாவது பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்த முடியும். எனக்கு காலேஜ் டயத்தில் நாங்களே பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு ஏரியா எடுத்து ஒர்க் பண்ணுவோம், அதான் சொல்ல விரும்புகிறோம். கூடி கலைஞ்சோன்னு மட்டும் நம்ம கலைஞ்சிட வேணாம். நன்றி. களப்பணியாற்றிய மக்கள் அதிகாரம் இயக்கத்தை சார்ந்த வெற்றிவேல் செழியன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இப்படி ஒரு பேரழிவை ஞாபகப்படுத்தி மீண்டும் மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஏற்பாடு செய்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எங்கள் அமைப்பு சார்பாக வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வேலை செஞ்சோம். சேத்துப்பட்டு, நாராயணம், அதாவது அந்த சூளைமேடு பகுதிகளில் வேலை செஞ்சோம். முடிச்சூர் பகுதியில் வேலை செஞ்சோம். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அறிஞ்சு தான் அந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். சேத்துப்பட்டு பகுதியில் வந்து நிறையா பச்சிளம் குழந்தைகள், 1 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கணக்கெடுத்து அந்த குழந்தைகளுக்கு பால் இல்லை, அந்த சமயத்தில் பால் கிடைக்கல. அப்போ அந்த பால் கிடைக்காத விஷயம். 2வது அது வந்து சின்ன குழந்தைங்க நடிப்பில் அந்த பால் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். சூளைமேடு பகுதியில் எல்லா நிவாரணம் கிடைக்கிது மக்களுக்கு. பெட்ஷீட் கிடைக்கிது, எல்லா பொருளுமே, அதாவது எது தேவைன்னு இல்லாமல் நிறையா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சேறு நிறையா வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கிட்டத்தட்ட ஒரு மொழி அளவுக்கு சேரு. இப்போ அந்த சேரை எடுக்கிறது தான் எங்களோட தேவையாக இருக்குன்ட்டு அந்த சேர் இருக்கிறதுனால உள்ளே போக முடியல. பெட்ஷீட் இருக்குது, எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. ஆனால் அவங்க வந்து மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மண்டபமும் அதிக நாள் கொடுக்கல அவங்களுக்கு. உடனே வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே போக முடியல. என்னென்னு கேட்டால் சேரு முழுக்க கிடக்கு. அந்த சேரை யாராலும் அகற்ற முடியாது, அள்ள முடியாது. அதை அள்ளுவதற்கான எந்த விஷயமும் யாரும் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இப்போ அந்த 2 பகுதியில் கூடிய சேறுகளை அள்ளுகின்ற வேலையை கிட்டத்தட்ட நாங்கள் 1 வாரமாக வந்து அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்து அந்த மக்களை குடியேற வச்சோம். இப்படி பல்வேறு வேலைகள் நாங்கள் செஞ்சோம். இருந்தாலும் இந்த இப்போ நிறையா பேசுனாங்க. பேசும்போது வந்து குறிப்பாக இந்த நாடகம் நடத்தி காமிச்சது கூட வந்து ஒரு சிறப்பான விஷயமாக தான் உணர்வுபூர்வமாக செஞ்சாங்க. அப்போ மக்கள் படக்கூடிய அவலங்களை நிறைய வெளிப்படுத்தினாங்க, நிறைய பேசுனாங்க. ஆனால் பலர் வந்து பேசும்போது இதை குற்றஞ்சாட்டக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அரசு தான் வந்து இங்கே முக்கியமாக நிற்கிதுங்க. அப்போ இந்த நீர்நிலைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களோட அவலங்கள் இருக்கும்போது இப்போ யார் இந்த அவலங்களெல்லாம் பேசுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தா அரசு தான் குற்றவாளியாக நிற்கிதுங்க. குறிப்பாக பொதுப்பணித்துறை அப்படின்றது வந்து இதில் முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருக்குங்க. நீர்நிலைகள் வெறும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது மட்டுமல்ல, பல நீர்நிலைகளை அது பராமரிக்கலை. நிறைய இடங்களில் வந்து ஏரி குளங்குட்டைகள்லாம் உடைக்கப்பட்டுச்சுங்க. வெறும் செம்பரம்பாக்கம் ஏரி மட்டுமல்லாமல் பல ஏரி குளங்கள் சென்னையை சுற்றி பராமரிக்கிறதுனால உடைக்கப்பட்டு அந்த தண்ணி ஒன்று சேர்ந்துக்குச்சு. இப்போ மொத்த தண்ணி வந்து தான் வந்து பெரிய பேரழிவு ஏற்படுத்தியிருக்குங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு பார்வையை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம். இப்போ எங்களுடைய அந்த சமயத்தில் நாங்கள் போட்ட சுவரொட்டிகளோ பிரசுரங்களோ பார்த்திங்கன்னா
முழுக்க முழுக்க அரசு தான் இதில் வந்து குற்றவாளின்றதை நம்ம அங்கே வந்து பிரதிபலிக்கிற வகையில் அங்கே போட்டோம். அப்போ மக்கள்கிட்ட அப்படி ஒரு பண்பாடு, அதாவது அடுத்தவன் கெட்டு போனால் நான் மட்டும் இல்லை, அடுத்தவன் பாதிக்கப்பட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை நிறைய பேசினாங்க. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட நம்ம தொடர்ந்து போராடி அந்த மக்களை வந்து இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த அதாவது இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்துகிற அரசு என்ற குற்றவாளிக்கு எதிராக அவர்களை போராட வைப்பது, அவர்களை குற்றவாளியை பார்க்க வைப்பது என்ற வேலைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் அப்படின்றத கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன்.